நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாள் மதுரை திருமங்கலத்தில் களை கட்டியது. அப்பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரும் தீவிர ரசிகருமான கார்த்திக் தனது வீட்டில் உள்ள ரஜினியின் சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து 3 கிலோ கேக் வெட்டினார். மிக முக்கியமாக ரஜினிக்கு 75 வெவ்வேறு மொழிகளில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தாங்கிய பேனர் வைத்து அசத்தினார். மேலும் ரஜினியின் 7500க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை தனது அறையில் காட்சிப்படுத்தியுள்ளார். ராஜபாளையத்தில் தங்க நகை கடன் நிறுவனத்தில் போலியான நகைகளை கொடுத்து கடன் பெற முயன்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் தேவராயன்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் குமரேசன், திமுக நிர்வாகி சதீஷ், சத்யா உள்ளிட்டோரோடு சென்று ராஜபாளையத்தில் உள்ள தனியார் தங்க நகை கடன் நிறுவனத்தில் 450 கிராம் போலி நகைகளை கொடுத்து கடன் பெற முயற்சித்துள்ளார். நகைகளை பரிசோதனை செய்தபோது போலி என தெரியவந்தது. நகை பரிசோதகர் அளித்த தகவலின் பேரில் ஆசிரியர் குமரேசன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். 450 கிராம் போலி நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. காங்கிரஸ் மூத்த தலைவரும் மத்திய முன்னாள் உள்துறை அமைச்சருமான சிவராஜ் பாட்டீல் காலமானார். அவருக்கு வயது 91. மகாராஷ்டிராவில் உள்ள லாத்தூர் என்ற பகுதியில் வசித்து வந்த அவர் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். 2004ஆம் ஆண்டு தொடங்கி 2008ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இவர் உள்துறை அமைச்சர் பொறுப்பு வகித்திருக்கிறார். மக்களவை சபாநாயகர் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளை சிவராஜ் பாட்டீல் வகித்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் திங்கட்கிழமை தமிழ்நாடு வரவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக மாநில நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்வதற்காக அமித் ஷா தமிழகம் வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி சென்னை, வேலூர் மாவட்டங்களில் பாஜக சார்பில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்கும் அமித் ஷா பாஜக மூத்த தலைவர்கள், நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல கூட்டணி கட்சித் தலைவர்களையும் அமித் ஷா சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதியின் புகழ் குறித்து பேசவே பாரதி கண்ட வந்தே மாதரம் நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் விஜில் அமைப்பு சார்பில் பாரதி கண்ட வந்தே மாதரம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் உரையாற்றிய சீமான், பெரியார் அண்ணாவுக்கு முன்பே தமிழ்நாடு என பெயர் வைத்தவர் பாரதி என குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் பங்கேற்று பேசவில்லை என்றால் இந்த நாளில் வேறு எங்கோ ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு பாரதியினுடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருப்போம். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சென்னை பறக்கும் ரயில் பாதையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கையகப்படுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகின்றன. இதுகுறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் இந்திய ரயில்வேக்கும் இடையே அடுத்த மாதம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4200 கோடி ரூபாய் செலவில் இந்த 25 கிலோமீட்டர் MRTS பாதை முழுவதுமாக மெட்ரோ தரத்துக்கு மேம்படுத்தப்படும். இந்த பணிகள் 2027ஆம் ஆண்டு இறுதிவாக்கில் நிறைவடையும். அதன் பிறகு MRTS பாதையில் 5 நிமிடங்களுக்கு ஒருமுறை AC பெட்டிகளை கொண்ட ரயில்கள் இயக்கப்படும். ரயில் நிலையங்கள் அனைத்தும் மெட்ரோவுக்கு ஏற்றவாறு நவீனப்படுத்தப்படும். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கொடைக்கானல் CSI கிறிஸ்து அரசர் ஆலயம் சார்பாக 300 அடி உயர மரத்தில் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் ஏற்றப்பட்டது. 6 அடி உயரம் கொண்ட இந்த சிகப்பு நட்சத்திரம் ஏரி பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் காணும் வண்ணம் மிக உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 190 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் எழில் கொஞ்சும் பசுமை மலை வளங்களுக்கு நடுவே பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. மதுரை மாநகரின் கேப்புதூர், தல்லாகுளம், சிக்னல் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் தாறுமாறாக உலா வருவதால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக இரவில் மின் விளக்குகள் இல்லாததால் மாடுகள் மீது மோதி வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குகிறார்கள். எனவே சாலையில் திரியும் மாடுகளை கைப்பற்றி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை மாநகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி பகுதியில் விவசாயிகள் செண்டுமல்லி பூக்களை சாலையில் கொட்டும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் செண்டுமல்லி வரத்து அதிகரித்திருப்பதால் 1 கிலோ பூ 10 ரூபாய்க்கு கூட விலை போகவில்லை என்று விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இதனால் விரக்தியில் பூக்களை சாலையில் கொட்டி செல்கிறார்கள்.
கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருச்செந்தூர் அருகே குலசேகரன்பட்டினத்தில் உள்ள கிறிஸ்துமஸ் சொரூபங்கள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இயேசு, மாதா, சூசையப்பர், காவலர்கள், ஆடு, மாடு உள்ளிட்ட குடில் சொரூபங்கள் தயாரிக்கும் பணிகளில் தொழிலாளர்கள் மும்முரம் காட்டி வருகிறார்கள். 12 வடிவங்களில் தயாரிக்கப்படும் இந்த சிலைகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. வைகை அணையிலிருந்து பெரியார் கால்வாய் பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 650 கனஅடியிலிருந்து 1300 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணையின் மதகுகள் மற்றும் நீர்மின் நிலையம் வழியாக தண்ணீர் சீறி பாய்ந்து செல்வதால் தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் கால்வாய் வழித்தடங்களின் அருகே குடியிருப்போருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கால்வாயில் இறங்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் தங்கம், வெள்ளி விலை வரலாற்றில் இல்லாத அளவாக புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. சவரனுக்கு 1600 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கம் விலை 98,000 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் விலை 12,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 6,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 215 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,15,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவின் மிகவும் வெப்பமான மாவட்டங்களில் வசிக்கும் 70 விழுக்காடு பெண்கள் கடுமையான உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதன்படி அதிகபட்ச வெப்பம் நிலவும் மாதங்களில் உடல் சோர்வு, தலை சுற்றல், நீரிழப்பு, இரைப்பை கோளாறுகள் ஆகியவை ஏற்படுவது தெரியவந்துள்ளது. அதேபோல் மன அழுத்தம், மனசோர்வு, பதட்டம், தூக்கமின்மை ஆகிய பாதிப்புகள் இருப்பதும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வேலை இழப்புகள், குடும்ப வன்முறை அதிகரிப்பு உட்பட சமூக பொருளாதார சவால்களையும் அவர்கள் எதிர்கொள்வது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரில் மாநில பெண்களை கௌரவிக்கும் விதமாக 34வது நுபிலால் நிங்சிங் லாம்ஜில் நினைவு ஓட்டம் நடைபெற்றது. இம்பால் நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநிலம் முழுவதுமிருந்து 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். நுபிலால் வளாகத்தில் துவங்கிய இந்த ஓட்டத்தை அமைச்சர் யும்னம் கேம்சந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த வருடாந்திர ஓட்டம் மணிப்பூரின் சமூக, அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்ட பெண்களின் தியாகம் மற்றும் அழியாத பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் விதமாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆந்திராவில் விஜயவாடா கூடூர் வழித்தடத்தில் 3வது பாதை விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இந்த ரயில் வழிப்பாதையால் தமிழகத்திலிருந்து ஆந்திரா வழியாக டெல்லி செல்லும் விரைவு ரயில்களின் பயண நேரம் 30 நிமிடங்கள் வரை குறையும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 292 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த ரயில் வழித்தடம் அடுத்த சில வாரங்களில் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நீரில் தரையிறங்கும் விமானங்களை இயக்குவதற்காக 7 இடங்களில் நீர் விமான நிலையங்கள் அமைப்பதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபுணர் குழு முதற்கட்ட ஒப்புதல் அளித்திருக்கிறது. கடந்த ஆண்டை விஜயவாடா மாவட்டத்தில் மாதிரி நீர் விமான திட்டத்தை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு துவங்கி வைத்தார். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பு ஆந்திர பிரதேச விமான நிலையங்கள் மேம்பாட்டு நிறுவனம் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் 7 இடங்களில் நீர் விமான நிலையங்கள் அமைப்பதற்கான செயல்பாட்டு விதிகளை தயாரிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இண்டிகோ விமான நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி கைகூப்பி வணங்கிய புகைப்படம் இணையத்தில் வேகமாக பரவி வரும் நிலையில் இதுகுறித்து மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த படம் இண்டிகோ தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்ஃபர்ஸ் ஒட்டுமொத்த இந்திய மக்களிடமும் மன்னிப்பு கேட்பதை குறிப்பதாக விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் கூறியிருக்கிறார். இண்டிகோ விமானங்களின் சேவை ரத்து காரணமாக அண்மையில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்நிறுவன சிஇஓ மத்திய அமைச்சரை சந்தித்து வருத்தம் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் திங்கட்கிழமை தமிழ்நாடு வரவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக அமித்ஷா தமிழகம் வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி சென்னை, வேலூர் மாவட்டங்களில் பாஜக சார்பில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்கும் அமித்ஷா பாஜக மூத்த தலைவர்கள், நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல கூட்டணி கட்சித் தலைவர்களையும் அமித்ஷா சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுகவே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்ற வெற்றி செய்திக்கு அடித்தளமாக இளைஞரணி மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு அமையும் என்பது உறுதி என்றும் அவர் கூறியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில் நடைபெறும் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகளின் சந்திப்பில் முதல்வர் சிறப்புரையாற்ற உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். 1,30,000 பேர் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு இருக்கும் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கை தேவை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் இதுகுறித்து பேசிய அவர், நமது நகரங்கள் அனைத்தும் நச்சுக்காற்றால் சூழப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், காற்று மாசு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்றும், பிரச்சினைக்கு தீர்வு காண எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசுக்கு ஒத்துழைக்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அவரது கோரிக்கையை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து விவாதம் நடத்தப்படும் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்தார்.